எப்பா ஒரே வெக்கையாக இருக்கே, அதுக்குன்னு என்ன ஏசியாக வாங்க முடியும்? ஏசி வாங்க நல்லா தான் இருக்கும். இரு, என்ன மாடல் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாண்ணே, இந்த ஏசியை எப்படி எந்த டெக்னாலஜியை பார்த்து வாங்குறது? அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஹவு டு பை அ ஏசி வித் பேஸ்ட் ஆன் இஸ் டெக்னாலஜி. ஓ யா நம்ம ஏன் ஏசி யூஸ் பண்ணுறோம்? வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஸோ ஒரு ஏசி ஸ்டோருக்கு போவோம், அங்கே போய் நம்ம ஏசியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தென் எதுவுமே பார்க்க மாட்டோம். மெயினாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எத்தனை டன் ஏசி அப்படின்னு பார்ப்போம். ஆல்சோ ரூமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த ஏசியை எப்படி வாங்கணும், ஆல்சோ ஏசியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் மெயின் அவங்க கரண்ட் பில். இந்த ஏசியால் நிறைய பேருக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வேறு என்ன ட்விட்டரில் இப்போ நம்ம இருக்கோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாலா சரவணன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாட்ச் திஸ் சேனல். நம்ம ஏன் ஏசி யூஸ் பண்ணுறோம், அது எப்படி வாங்கணும், வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் ஏசி யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இருக்கிற இந்த அட்மாஸ்பியரில் நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம சுற்றி இருக்குது. லைக் டஸ்ட்டு, ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர், அப்புறம் மெயினாக இந்த ஹீட். இதையெல்லாம் இந்த ஏரில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏசியை யூஸ் பண்ணுறோம். அண்ட் மெயினாக அவுட் சைட் டெம்பரேச்சரில் இருந்து இன்சைட் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஏசியை யூஸ் பண்ணுறோம். இந்த HVAC அப்படின்னா ஹீட் வெண்டிலேட்டட் ஏர் கண்டிஷனிங். ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இதில் நான் மெயினாக 2 டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விண்டோ டைப், நார்மலாக நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த விண்டோரில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துருக்கிறது சென்ட்ரலைஸ்டு ஏசி, அதாவது ஆஃபீஸஸ் இல்லை ஹோம்ஸ் அங்கே மாதிரி கூட இதை போடலாம். பட் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த பில்டிங்கோட டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணும். இது பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ், மால்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் மெயினாக சென்ட்ரலைஸ்டு ஏசிஸை சர்வர் ரூமில் யூஸ் பண்ணுவாங்க. தென் கடைசியாக நிறைய பேர் வீட்டில் இருக்க ஸ்பிளிட் ஏசி. இந்த ஸ்பிளிட் ஏசியில் 2 டைப்ஸ் இருக்குது, இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி. அனதர் ஒன் திங், மெயினாக ஏசியில் அவுட்டோர் யூனிட் அண்ட் இன்டோர் யூனிட், இந்த 2 யூனிட் வரும். இது இன்டோர் யூனிட், இது அவுட்டோர் யூனிட். ஃபஸ்ட்டு நான் இன்வெர்டர் ஏசினா என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் ஏசி ஆன் பண்ணாலே டெம்பரேச்சர் செட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25 டிகிரி எடுத்துக்கலாம். இந்த நான் இன்வெர்டர் ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரூமை 25 டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் சிஸ்டமும் அப்படியே ஆஃப் ஆயிரும். இந்த டோட்டல் சிஸ்டம் அப்படின்னா அவுட்டோர் யூனிட்டை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடும். ஸோ அந்த ரூமில் எப்போ 25 டிகிரியிலேருந்து மறுபடியும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏசி கூல் பண்ணும். இந்த கூல் பண்ணும்போது இந்த அவுட்டோர் யூனிட் அண்ட் இன்டோர் யூனிட் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகுறதால அவுட்டோர் யூனிட் ஆஃப் ஆனதை மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ண வைக்கணும். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து பீக்குக்கு போயிட்டு வரும். இதுக்கு பேர் ஸ்டார்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்டிங் கரண்ட் பீக்காக இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கரண்ட் பில் அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் இருக்கிற மிக்ஸி நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க அப்படின்னா லைட் பிளிங்காக எரியும். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். இதே தான் அங்கேயும் நடக்குது. இதை சால்வ் பண்ண வந்தது தான் இந்த இன்வெர்டர் ஏசி. இந்த இன்வெர்டர் ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 25 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறமும் அவுட்டோர் யூனிட்டை ஸ்லோ ஸ்பீடில் ரன் பண்ணி விட்டுட்டே இருக்கும். எப்போ இந்த 25 தாண்டி போகுதோ மறுபடியும் அவுட்டோர் யூனிட்டை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கும். இதால் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட் இங்கே கிடையாது, ஆல்சோ பீக் கரண்ட் கிடையாது. உங்களுக்கு இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லோ கரண்ட்லேயே அட்ஜஸ்ட் ஆகிடும். பீக் கரண்ட் அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதோட இந்த ஸ்லோ கரண்ட் வந்து கரண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த இன்வெர்டர் ஏசி யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக கரண்ட் பில் குறையும். நெக்ஸ்ட் 1 டன், 2 டன், 1.5 டன். இது எதை குறிக்குது, இதை பற்றி பார்ப்போம். 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஐஸ் ஒரு ரூமில் மெல்ட் ஆகுதோ அதுதான் இந்த டன். இதை BTUவில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த BTUனா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். இந்த 1 டன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 286,000 டிவைடட் பை 24 ஹவர்ஸ். இந்த கால்குலேஷனை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 11,917 BTU பெர் ஹவர்ஸ் வரும். HVAC சிஸ்டம்ஸில் 1 டன் அப்படின்னா 12,000 BTU பெர் ஹவர் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த 2 வேல்யூஸுமே மேட்ச் ஆகும். ஸோ 1 டன்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 11,917. இந்த வேல்யூ தான் இந்த 1 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமுக்கு ஏற்ற மாதிரி இந்த கூலிங் சைஸ், இந்த டன்னேஜோட கெப்பாசிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த 1 டன், 1.5 டன் அண்ட் 2 டன்னுக்கான மீனிங். ஒரு ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கூலிங் எஃபெக்ட் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இது என்ன அப்படின்னா COP அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏசிஸில் 100% காப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த காப்பர் நேனோ டியூப்ஸ், அப்புறம் அவுட்டர் எண்ட் போகிற அந்த டியூப்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் செஞ்சுருப்பாங்க. இதால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட கூலிங் எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்சோ லைஃப் அதிகமாக இருக்கும். சில ஏசிஸில் வந்து மிக்ஸ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. மிக்ஸ்டுனா அலுமினியம் இல்லை வேறு ஏதாவது மெட்டல்ஸோட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட கூலிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்டார் ரேட்டிங், அதாவது
ஒரு ரூமை கூல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கன்சியூம் ஆகுது, ஒரு ஏசி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான கரண்ட் எடுத்து ஒரு ரூமை டக்குன்னு கூல் பண்ணுதோ அதை பொறுத்து இந்த ஸ்டார் ரேட்டிங் சேஞ்ச் ஆகும். இந்த ரேட்டிங்ஸ் எதுக்கு 1 to 5ல் கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங் கொடுக்குறது யார் அப்படின்னா BEE அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க. இந்த BEE யாருன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இவங்க வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸை ஏசிக்கு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயரில் 5 ஸ்டார் இருந்த ஏசி எல்லாம் இப்போ 4 ஸ்டாருக்கு வந்துடுச்சு. ஏன்னா ஏசியோட கூலிங் எஃபிஷியன்சி அதிகமாகினா தான் அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். உங்களோட ஏசி அதாவது உங்கள் ஸ்டார் ரேட்டிங் இதோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கரண்ட் கன்சியூம் ஆகுது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தென் இது ஸ்டார் ரேட்டிங்க்கும் கரண்ட் பில்லுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இப்போ அட்மோஸ்ட் எல்லாரோட வீட்லையும் ஏசி வந்துடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை ஸ்டார் ஏசி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.